இன்னைக்கு மஹிந்திரா தாரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மஹிந்திரா தார் லவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் பார்க்குற இந்த ஜீப்புக்கு வீல் அலைன்மெண்ட் வெளியே செக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் எப்பவும் போல் சென்சார் டார்கெட் எல்லா வீலுக்கும் மாட்டிட்டு ஃபஸ்ட்டு ரன் அவுட்டை முடிச்சு செகண்டாக கேஸ்டர் ப்ராசஸ் பண்ணி ஸ்டேரிங்கை லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பி ஃபைனலாக சென்டர் பண்ணேன். ரீடிங் வந்ததும் அதை செக் பண்ணும்போது கேம்பர் கேசட் டோன் எல்லாமே மாறி தான் இருந்துச்சு. நான் கஸ்டமரை கூப்பிட்டு ரீடிங்கை காட்டும்போது அவருக்கு டிரைவிங்கில் எதுவுமே பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியலன்னு சொன்னார். இதே மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு டிரைவிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸும் தெரியலன்னு சொன்னார். பட் அவர் ஜீப்பில் டயர் ரொம்ப தேஞ்சிருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. மஹிந்திரா தார் வச்சிருக்கவங்க எப்போவுமே கரெக்ட் டைமில் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா டயர் ரொம்ப தேஞ்சு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன். இந்த ஜீப்பில் ஸ்டேரிங்கும் லெஃப்ட் கிராஸாக இருந்திருக்கு. பட் அவருக்கு டிரைவிங்கில் எந்த கம்ப்ளைண்ட்டும் தெரியல. இது மற்ற காரோட கம்பேர் பண்ணும்போது தாரில் அவருக்கு ஒரு வரமாக இருக்கலாம். பட் அதுவே பின்னாடி டயர் தேய்மானத்துக்கு காரணமாக அமைகிறது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால நான் திரும்பவும் சொல்கிறேன், எப்போ வீல் அலைன்மெண்ட் 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வண்டிக்கு ரீடிங் ரொம்ப மாறி இருந்ததால் ஸ்டேரிங் அக்யூரேட்டாக வைக்காமல் ப்ரொசீஜருக்காக லாக் பண்ணிட்டு மாறி இருந்த எல்லா ரீடிங்கையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக கீழே போனேன். இந்த வண்டியில் கேமர் கேசர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா நம்ம லோயர் ஆர்ம் போல்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் கேம்பர் கேசர் ரெண்டுமே மூவ் ஆகும். அதனால ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி கேம்பர் கேசர் ரீடிங் ரெண்டையும் சரி பண்ணிட்டேன். அடுத்ததாக ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் கேம்பர் கேசர் டோ எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக கொண்டு வந்துட்டேன். அப்புறமா எல்லா போல்ட்டையும் கவனமாக டைட் வச்சு வேலையை முடிச்சிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜீப்புக்கு ரொம்ப சூட்டபிளான டயர் எம்ஆர்எஃப் பிராண்டில் உள்ள வாண்டர் டயர் தான். ஆனால் இந்த ஜீப்பில் இவ்வளோ ரீடிங் சேஞ்ச் ஆகிருந்தோம், டயருக்கு பெருசாக எந்த பாதிப்பும் வரல. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஃபார் இட். முழுக்க என்னோட அனுபவத்தில் நான் பார்த்தது. ஒரு வழியாக வெரிஃபை கேஷர் போட்டு ஃபைனலாக ரீடிங்கை கொண்டு வந்துட்டு பார்த்தப்ப எல்லாவும் ஓகே ஆனதும் பிரிண்டை போட்டு ஒர்க்கை முடிச்சிட்டேன். இப்போ ஷேரிங்கும் சரியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.